அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது தாவேக தலைவர் விஜயை சந்திக்க முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் பட்டினப்பாக்கம் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்கள். பாலுவில் குறிப்பாக ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக நீலாங்கரையிலுடைய இல்லத்திலிருந்து குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். இந்த அலுவலகத்தில் குறிப்பாக சில முக்கிய தாவேகாவினுடைய நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்துவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்க இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு ஆலோசனைகளை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார். இந்த நிலையில தற்போது 2 தொகுதியில விஜய் போட்டியிட்டிருந்தார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய நிலையில ஒரு தொகுதியை வாபஸ் பெறுவதற்கான அந்த ஆலோசனை என்பது ஏற்கனவே நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சி தொகுதி அப்படிங்கிறது திருச்சி கிழக்குல அந்த சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு அந்த தொகுதியில குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மற்றொரு நிர்வாகிகள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில கூப்பா கிருஷ்ணனை பொறுத்தளவிற்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் லால்குடியில நின்றிருந்தாலும் கூட குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி பெற்றிருக்கிறார். அதன் அடிப்படையில் அவருக்கு திருச்சி மண்டல பொறுப்பாளராக தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவருக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது பட்டினப்பாக்கத்தினுடைய இல்லத்தில் தற்போது இதற்கான ஆலோசனைகள் நடப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இன்னும் ஓரிரு நாட்கள், அதாவது மே 7ஆம் தேதி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்க இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக பல ஆலோசனைகள் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அமைச்சரவை பட்டியல், அதே போல முதல் கையெழுத்தாக என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டும், இது போன்ற பல ஆலோசனைகள் அப்படிங்கிறது நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த ஒரு முக்கிய ஆலோசனைகளும் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சருக்கு வழங்கக்கூடிய அந்த பாதுகாப்பு பணிகள் அப்படிங்கிறது முழுமையாக காவல்துறை தரப்புல வழங்கப்பட்டு வருகிறது. ஆளுநரை சந்திக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகளும் குறிப்பாக நாளை நடைபெறலாம் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கூடிய அனைவரும் தற்போது மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில நேரு ஸ்டேடியத்தில் வருகின்ற 7ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்கக்கூடிய நிலையில அதற்கான பலகட்ட ஆலோசனைகள் நடைபெறுகிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதியில் போட்டியிட்டால் குறைந்தபட்சம் 15 நாட்களுக்குள்ளாக ஒரு சட்டமன்ற தொகுதியை வாபஸ் பெற வேண்டும் என்ற சட்ட விதிகள் இருப்பதாக வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அதற்கும் தற்போது விஜய் தயாராகக்கூடிய நிலையில இந்த முடிவுகளை இன்னும் ஓரிரு நாட்களில் எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலவி.